எங்கள் அப்பா வந்தாங்க. எங்கள் அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்கன்னு சொல்லியிருக்கார். காவல் பார்க்கறது முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். சொல்லியா எனக்கு கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆச்சு. பொண்ணே கிடைக்கல. நான் போகாத ஊர் இல்லை. கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆச்சுங்கிறேன். நான் போகாத எந்த இடம் இல்லை. எல்லா இடத்துக்கும் போய் எதுவுமே கிடைக்கல. ஆனால் இந்த வருஷம் தான் திடீர்னு பொண்ணு அமைஞ்சிருக்கு. கல்யாணம் ஆகலை, பொண்ணு கிடைக்கல. தேடிக்கிட்டு இருக்கான். அதாச்சு இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. அவ நம்ம காரையூருக்கு வந்திருக்கா. அவளுக்கு எனக்கு வைகாசி மாதம் 39ஆம் தேதி கல்யாணம். அடுத்த மாதத்துல கடன் வாங்கிக்கிறேன். கடன் வாங்கிக்கிறியா? ஆனா அவ என் ஊருக்கு வரா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், புத்தம் கொஞ்சணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். அவ வரப்போறா. வரட்டும். அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அவ பேரு எந்திரி. அவ பேரு எந்திரி, என் பேரு உட்காரு. இன்னொருத்தி இருக்கா, அவ பேரு கிளப்பு. இப்ப வருவா வருங்க எந்திரி. அடியே எந்திரி, உட்காரு. வெக்கப்படுறா. அவ இதுவரை யார் மூஞ்சில முழிச்சே இல்லை. இருந்தேன்னா ஜாக்கெட்டை எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு. அவ்வளோ மரியாதைங்க இல்லை. அந்த ஜாக்கெட்டை பார்த்தியலா? இப்போ உள்ள பிள்ளைய இப்படி ஏற்றி போட்டுருங்க. அது இப்போ மாடலே வேற. ஏன்னா சாக்கில் எடுத்துருப்பாங்க. அவ படிச்சவல்ல. நோ டச்சிங். அவசாரி முண்டா, நோ டச்சிங்க. யாரோ நோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ டச்சிங். ஊங்குற தொடக்கூடாது. அடியே எந்திரி. அடியே ஓடி வாடின்னு பேசாதீங்க. எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை. ஏண்டி என்னடி 12 வருஷம் பொண்ணு கிடச்சி, இந்த வருஷம் தான் கிடைஞ்சிருக்கு. மேரேஜில் இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் இஷ்டம் இல்லை? எங்கள் ஆத்தா எங்கள் அப்பன் உங்களுக்கு எதையும் கட்டி வைக்கணும்ன்றாங்க. சரி, ஆனால் எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஏண்டி இஷ்டம் இல்லை? ஏண்டி தாம இருந்து உன்னை கட்ட போகிறேன். இஷ்டம் இல்லை ஏன் சொல்கிறேன்? ஆனால் என்னான்னே தெரியல. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இந்த ஆளுக்கு எதையும் கட்டி வைக்கணும்ன்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளைன்னு இல்லை, ஐயா நகை வைக்கிற வேலைக்கு எப்படியாவது உன் தலையில் தள்ளி விட்டுருன்னு பார்க்குறாங்க. நகை என்ன பெருசாக விற்கிது அப்படி? ஆண்டி ஒரு ஒன்று 1500 விற்கிது. நகை கடைக்கு போனியா கவரிங் கடைக்கு போனாடா விசாரிப்பில் 1.5 லட்ச ரூபா விற்கிது, 1500 விற்கிதா? அடியே அடியே எந்திரி. ஏன் எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை தெரியுமா? ஏன் இஷ்டம் இல்லை? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு ஜோராக ஒரு கைத்தறி கொடுங்கம்மா. பரவாயில்ல. ஏன்னா இந்த காலத்துலையும் கல்வி தான் முக்கியம்னு இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவாரு. அதுதான் உன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடியே அப்படி படிக்கிறோம்ங்கிறீங்க. அப்படி என்ன படிக்கிற? நான் படிக்கிற படிப்பு பிஆர்சி. பிஆர்சி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. காரையூர் டு பொன்னமராதி பஸ், டவுன் பஸ். சரி, பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ் பொன்னமராதி டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட், எங்கனே நிற்காது. இப்போ பஸ்ஸு தானே, நீ படிப்பு இல்லையா? அது ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏண்டி? நான் இருப்பது 30 கிலோ, நீ இருப்பது 90 கிலோ. அடியே
சல்லின்னு ஒன்று இருந்தாத்தான் ரோலர் இருக்கும். ரோலர் அமுக்குனா பரவாயில்ல, நச்சு எரிஞ்சிருமே இருக்கு. சரி, அதுலேயும் நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிஞ்சு கூட வேக வைக்க முடியாது. ஆனால் ஒன்றையை கட்டிட்டா ஒரு நாளைக்கு 3 உடைய அரிஞ்சு வேக வைக்கணும். அடே என் உருவத்தை பார்த்து இடப்படாத. ஏன் அப்படி மொத்த மாத்துறாங்க? அது அப்படித்தான் இருக்கும். சரி, பொன்னமராது ஏரியான்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அவங்களும் இப்போ சந்தோஷமாக தான் இருக்காங்க. எனக்கு சந்தோஷம் இல்லை. சரிடி, நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? எங்கே போகணும்? காட்டுக்கு போகிறோம். காட்டுக்கு போறியா? ஆமாம். முதல்ல நீ காட்டுக்கே போ. அடே அப்பா வந்து சொன்னார், கருத்துமாக காவலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம போய் அவர் சொன்ன அவசியம் செய்யணும்ல. நான் காட்டுக்கு வரல. எங்கே விட்டாலும் வரலன்னு சொல்ல. நான் வரலேன்டா வரல. பொம்பளை பிள்ளைன்னா ஒரு குடும்பத்தில் உள்ள அந்த இடத்த வந்து பார்க்கணும், எப்படி இருக்கு என்ன செய்யணும், விவசாயம் பண்ணுறதுக்கு அக்கறை வந்து வர்றது இல்லையா? நான் வரலன்னு சொல்கிறாரு. வாரேன்னு சொல்றீ. முத கல்யாணம் முடிச்சு காட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். அடே கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல இடத்த போய் காமிக்கணும்ல. சரி வாங்க போவோம். ஐயோ போவோமா? ஐயோ காட்டுக்கு போறோம்ல. இல்லை அயலு எனக்கு கொடுக்கல. எங்க உள்ள பெரிய பானையவே வச்சிருக்கேன் மனுஷன். நம்மளாம் காட்டுக்கு போறோம். தங்கச்சி வரும். இவளா உன் தங்கச்சி எந்திரி. உன்னை பார்த்தா எந்திரிக்குமா போத? அட எந்திரிக்கல. ஆனா அவ பேர் எந்திரி. ஏதா என்ன ஒரு ஆளை வச்சு உங்களால சமாளிக்க முடியாது. இவளை வச்சு என்ன செய்ய போறீங்க? உனக்கு சப்போர்ட்டுக்கு தான் அவ. என்னது சப்போர்ட்றதுக்கா? சப்போர்ட். சரி காவலுக்கு போன தலைவி அம்மாவோ தங்கச்சி மச்சாமி சார் நீ செருவா செய்கூலி சேதாரமெல்லாம் அட இல்லாம பிரபந்த
அடிக்காத மச்சான் வீச வீச்சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா. வாழ்க வளர்க அண்ணே, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணே இந்த டீ வாங்கிட்டு வாங்கண்ணே, நான் வந்ததுலேருந்து டீ குடிக்கல. எப்போதுமே இருக்கும். அண்ணே டீ வாங்கிட்டு வாங்கண்ணே. ஆமாண்ணே. அண்ணே அவங்க யாருண்ணே? அவங்க யாருன்னு நீனே கேளுமா. நான் தான் உங்க நாத்தனா. எப்படி நாத்தனார்? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனா. என்ன பேசுறாரு? அவர் என்ன ஏத்துனாரு? அவர் ஏத்துனது சொல்லவா? சொல்லுடி. அவர் என்ன ஏத்துனா தெரியுமா? அநியாயத்துக்கு இவ்வளவு பெருசா இருக்குதாப்பா. தாலிக்கரை ஏத்த போறார், நீங்க அவங்க நாத்தனா. நீங்க இப்ப எனக்கு அண்ணியா? அண்ணி அண்ணி, நீங்க நாத்தனா. அப்படியா? உங்க பேர் என்ன அண்ணி? என் பேரு எந்திரி. என்னது? எந்திரிக்குதா இல்ல அப்போதைக்கு? எங்க உங்க அண்ணனுக்கு எந்திரிங்க? யாரை எந்திரிக்க சொல்றீங்க? எல்லாருமே உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க வேற. இல்லடா, உங்க அத்தாச்சி பேரு எந்திரி. பேரு எந்திரி. என் பேரு எந்திரி, அவ பேரு உட்காரு. யாரு பேரு? என் பேர் உட்காருமா, அவ பேர் எந்திரி. எந்திரி. உங்க அண்ணன் பேரு கிளப்பு. ஏய் சரிம்மா. அப்பா வந்து கண்டிக்கிறதோ காவல் பார்க்க சொல்லிருக்காரு. காவல் பார்க்கணும். காவல் பார்க்கணும். ஆமா. வந்தோன்னு காவல்ல பார்ப்போம். கொஞ்சம் ஆடி பாடி விளையாடி விட்டு காவல் பார்க்கணும். இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கும்போது பாடி பாடி வேலை செஞ்சா அலுப்பதுக்காது. அதில் ஆணை பெண்ணும் சேராவிட்டால் பிள்ளை வரக்காது. ஏய் அழகு அழகு இருக்கான்னு சொல்லு. அண்ணி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தப்பு தப்பா பேசக்கூடாது. டீயா பேசுறீ கேவல சிரிக்கி. ஐயா ஐயா. அம்மா சரிம்மா, கொஞ்சம் ஆடி பாடி விளையாண்டு விட்டு. இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கும்போது உங்க மனசுல எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, மகிழ்ச்சி. என் மனசு கிண்ணுன்ற. ஏய் சீன் பாண்டி, சீன் பாண்டி மேலே வாங்க. அண்ணே வந்தேருந்து டீ குடிக்கிறேனே, எனக்கு இறக்கப்பட்டு வாழ்ந்து கொடுங்க. சரிம்மா, என் மனசுல எப்படி இருக்குன்னு சொல்லவா? அம்மா உங்க மனசுல இருக்கு எப்படி இருக்கு சொல்லவா? சொல்லுமா. குறிஞ்சியிலே ஏய் குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுத்த வண்டிரண்டு பறக்குதடி முன்னால ஓடு தான தானா ஓடு தந்தன தீனா ஓடு தான தானா ஓடு தந்தனியா குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி வழியிலே அங்கு விளங்கி வந்து சங்கநாத முழங்குதடி வளையிலே. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே, விளங்கி வந்த சங்கநாதம் முழங்குதடி மலையிலே. பால் மணக்குது பள்ள மணக்குது பறவை கூடும் மனத்திலே தேன் இருக்குது திணை இருக்குது வேடு வர்த்தினி முகத்திலே. பால் மணக்குது பள்ள மணக்குது பறவை கூடும் மனத்திலே தேன் இருக்குது திணை இருக்குது வேடு வர்த்தினி முகத்திலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே தானதனா தன்னதனா தானதனா. மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளி மலை நிலத்திலே வேல் இருக்குது வில் இருக்குது வஞ்சியரின் முகத்திலே. மயில் இருக்குது, குயில் இருக்குது, வள்ளி மலை நிலத்திலே, வேல் இருக்குது, விடை இருக்குது, வண்டியரின் முகத்திலே. முத்து மாலை பவள மாலை மின்னுதடி கழுத்திலே மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் திறன் இருக்குது வண்ணத்திலே. முத்து மாலை பவள மாலை மின்னுதடி கழுத்திலே மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் திறன் இருக்குது வண்ணத்திலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னால ஓடு தான தானா ஓடு தந்தன தீனா ஓடு தான தானா ஓடு தந்தன தீனா ஓடு தான தானா ஓடு தந்தன தீனா ஓடு தான தானா ஓடு தந்தன தீனா. ஏய் அண்ணி என்ன பண்றீங்க? மேல வரி. மேல இங்க பாருங்க. ஏய் எடுவட்ட இது என்னடி இது? என்ன மேல ஓடுது? இது என்னடி இது? தாவணி எடுத்து ஒழுங்கா மேல போடுறீ மூடுறீ முத. தாவணி எடுத்து மேல ஓடு. அறிவான வல்லவா அவ? குறிஞ்சியிலே
அடியே 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 குறிஞ்சியில மூக்குறிஞ்சி இந்தா 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 குறிஞ்சியில மூக்குறிஞ்சி அதை எடுத்து தோல்ல ஓடு. ஆனா உன் காலு பாரு எவ்வளவு அழகா இருக்கு. காலை பத்தியலா ஓ கெண்ட காலை காட்டு. லூசி செருக்கி ஓந்தால ஓடுறி. ஆமா ஒரு பெரிய டேய் அப்படி போடாதடி. இப்படி போ. எடுத்து மடி இடுப்பை சுத்து. இடுப்பத்தி போடு இடுப்பத்தி போடுறி. அது பெட்ரோல் எடுத்து ஊத்தி பத்த வச்சு விடுமா. அதை எடுத்து இடுப்புல சுத்து. சொரு சொரு. அதான் சொல்லடி அப்படி சொறி அப்படி சுத்தி மாட்டு. அப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு 4 பேர் வந்து செக் பண்ண கூடா. இத ஒழுங்கா மாட்டி. கீழே கப்பு பால் இருக்கா? என்னது டீலையா கீழே? முடியும் முடியும் மணியா விட்டுறாச்சு. அண்ணே என்னம்மா நம்ம 2 பேரும் மட்டும் எப்படினே பறவை வரட்ட முடியும்? தங்கச்சி நீ ஏன்டா கவலைப்படுற? அண்ணன் வந்து ஒரு ஊர் மாதிரி. ஊர் மாதிரியா? புரியலையே. நான் 3 பேர் மாதிரி நீ ஒரு ஆள் மாதிரி. அண்ணே அப்ப நம்ம 4 பேர் சேர்ற மாதிரி இருக்கா? அப்படியா? நம்ம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில எல்லாமே நம்மதான். நம்மதான். சரி நீ அப்பா என்ன சொல்லி விட்டாங்க? அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு. அண்ணே அண்ணி வந்துட்டாங்க. உங்க அப்பா ஏங்க? ஆனா இவ மாதிரி வரட்டுமா? அத்தி அண்ணியே. பறவைகளை வரட்டுங்க ஒரே வரட்டு. இங்க வரட்டுங்க பாப்போம். ஓகே. ஆளுளம் 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 சோ ஆளுளமே ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோ ஆலோலமே. அப்படி அப்படி அம்மா நீ எப்படி உசுல கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கவே? எந்திரி எந்திரி எந்திரின்னு நான் முசி பேத்திட்டு இருக்கிறேன். சின்ன சின்ன பறவைகளா செம்பருந்தை கூட்டங்களா என்னடி பண்றிய? இவளை குண்டி மட்டும் பெருந்துச்சுன்னா உலகத்தை வித்து போடுவா. அப்படி சிரிச்சுக்கிட்டாருமா சிரிச்சுக்கிட்டாடு சிரிப்ப சிரிச்சுக்கிட்டு அப்படி என்ன ஆடுற? ஏடி ஏத்தி எடுக்கிற? அவளுக்கெல்லாம் எப்படி ஒழுங்கா ஒழுங்கா ஆடுறியா? ஏதோ சொல்றது கேட்கறியா? நீ மைசூர் கட்டிக்கிட்டு ஏற போகுது. இப்ப இதை ஏத்திட்டியா எப்படி இறக்குவ? ஏத்தனவளுக்கு இறக்க தெரியாது. அம்மா போடுங்க. அண்ணி என் கூட ஆடவே மாட்டேங்கிறாங்க.
அத்தா தப்பு தப்பா ஆடுறாங்க அண்ணி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தப்பு தப்பா ஆடினேன். ஆமா நான் ஆடுற மாதிரி நீங்க ஆடவே மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல என்னாச்சு அண்ணி என்னாச்சு இறங்கி ஒரு சும்மா சோகமா இருக்கு பல்ட்டி அடிச்சு குறுகுறு குறைஞ்சி ஊத்துன வயசான காலத்துல எனக்கு 70 வயசு ஆச்சுடா. இன்னும் போய் சொல்ல பல்ட்டி அடிக்க முடியுமா? பரவாயில்ல அண்ணே இந்த இடத்துல இருக்கு தவ முடியும் அப்படி யாராவது வந்தாங்கன்னா உங்க சேட்டையில அவங்க கிட்ட பண்ண கூடாது. அப்படியா? மரியாதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போலாமா? என்னையும் கூப்பிடுங்க நானும் போவோமா? போமா. ஆலோலம் சோ